स्वपति रहस्य विदे वेदांत भास्कराय नमः। सुप्तकाले त्वयं जीवः स्वपिति इति हि कथ्यते, स्वात्माना संगतो ह्येषः यस्मात् वेदांत भास्करः। अयं जीवः सुप्तिकाले स्वपिति इति कथ्यते हि यस्मात् येषः तदा सुषुप्तौ स्वात्मानं संगतः। अद्य दिनाङ्कः मे मासे 8 दिनः। अद्य दिनस्य विषयः सुपिति शब्दस्य रहस्यम्। சாந்தோக்கிய உபனிஷதில் இடம்பெறுகின்ற 6, 8, 1வது மந்திரமானது இது ஒருவனுடைய நிஜஸ்வரூபமானது சொப்பனத்தில் பூரணமாக வெளிப்படுவதை கொண்டு வருகிறது. ஸ்வம் அபீதோ பவதி தஸ்மாதேனம் ஸ்வபிதி இத்யாசக்ஷதே ஸ்வம் ஹி அபீதோ பவதி. இப்படிப்பட்ட இந்த மந்திரமானது நித்ரா சமயே ஆத்மானமேவ சங்கச்சேத், தஸ்மாதேவ காரணாத் நித்ராகதம் புருஷம் ஸ்வபிதி இதி வதந்தி, யதா ஸ்வம் ஹி அபீதோ பவதி இது ஸ்வபிதி இது வியுத்பத்தி அஸ்தி. ஸ்வபிதி என்ற வார்த்தையை பிரித்து பார்த்து ஆராய்ந்து உபனிஷதானது இந்த வார்த்தையினுடைய அர்த்தத்திலேயே ஆத்மஸ்வரூபத்தை கொண்டு வருகிறது. தூங்குகிறான் என்று சொல்லப்படுகின்ற இந்த வார்த்தையிலேயே என்ன இருக்கிறதுனா அவன் ஆத்மஸ்வரூபமாக விளங்குகிறான் என்ற அர்த்தம் பொருள்படுவதை உபனிஷத் ரொம்ப அழகாக இங்கே கூறுகிறது. சம்ஸ்கிருத பாஷாயாம் ஸ்வபதி இதி கிரியாபதம் அஸ்தி, ஸ்வபதி இதி நித்ராம் கரோதி இத்தியர்த்தா. சம்ஸ்கிருத பாஷையில் சுபிதி அப்படின்னாக்க தூங்குகின்றான் என்ற அர்த்தம். காட நித்ரா சமயே அயம் ஜீவா சர்வான துவைத வியவஹாரான் விஹாய ஸ்வயம் ஸ்வரூபஸ்தா சன்னு நைஜரூபம் பிரதிபன்னா குலு. ஆழ் தூக்கத்தை ஒருத்தன் அடையும் பொழுது அவன் எல்லா விதமான துவைத்த விவகாரத்திலிருந்தும் விலகி அவன் தன்னுடைய ஸ்வரூபத்தில் நிஜமான ஸ்வரூபத்தில் இருக்கிறான் அல்லவா. தஸ்மாதேவ காரணாத் சுப்தம் ஸ்வபிதி இத்தியேவ கத்தியந்தே ஜனாக. இதனாலேயே ஸ்வபதி தூங்குகிறான் என்பது என்னது, அவனவனாக இருக்கிறான் என்று பொருள்படுகிறது. ஜீவஹா ஜாகிரத அவஸ்தாயாம் அவித்யா கல்பிதைஹி நாம ரூப கிரியாவர்ண ஆசிரம சம்பிரதாய மத வித்யா அதிகாராதிபிஹி உபாதிபிஹி சம்சார தர்மைஹி விராஜதே. விழிப்பு நிலையில் ஒரு ஜீவனானவன் அவித்யினால் கல்பிக்கப்பட்ட நாமத்திலும் ரூபத்திலும் கர்மத்திலும் ஆசிரமத்திலும் மிகுந்த பலவிதமான சம்பிரதாயங்கள், மதங்கள், அப்புறம் அறிவு, அப்புறம் அதிகாரித்துவம், உபாதி, இப்படிப்பட்ட நிறைய விதமான சம்சாரத்தில் அவன் இருப்பதைப் போல் இருக்கிறான். நான் ஹிந்து, அகம் முஹமதியா, அகம் பிராமணா, அகம் வைஷ்யா, கிரகஸ்தா, ராஜா, சேவகா, புத்திரா, மித்ரான் இத்தியாதிபிஹி சதாதிகைஹி பந்தனைஹி பத்தஹா சன் சம்சரதி. நான் ஹிந்து, நான் முசல்மான், நான் இவன், நான் பிராமணன், நான் வைஷ்யன், நான் கிரகஸ்தன், நான் நண்பன், இந்த மாதிரியான நிறைய விதமான பந்தங்களில் அவன் இயங்கிக் கொண்டு இருக்கிறான். சுஷுப்தௌ தூ ஏஷாம் பந்தனா நாம அந்யதம் அபி நாஸ்தி ததா அயம் ஸ்வஸ்வரூபே பவதி. ஆனால் தூக்கத்தில் இந்த கல்பிக்கப்பட்ட அவித்யினால் கல்பிக்கப்பட்ட இந்த எல்லா துவைத்தமும் ஸ்வரூபத்தில் ஆத்மஸ்வரூபத்தில் சென்று ஒடுங்கி விடுகிறது. இதமேவ ஸ்வம் அபீதோ பவதி இது ஸ்வபதி இத்தியுச்சதே. இதைத்தான் ஸ்வபதி என்ற சம்ஸ்கிருத பொருளை கொண்டு அவனில் இருக்கிறான் என்ற ஸ்வப்தி சப்தஸ்ய ரகசியமிதம். இதுதான் ஒருவன் தூங்குகிறான் என்று சொன்னால் துவைத்தத்தை விளக்கி அத்விதீய தன்ஸ்வரூபத்தில் இருக்கிறான் என்று ஆத்மஸ்வரூபத்தை குறிக்கின்ற வார்த்தையாக அந்த தூக்கத்துக்கு ஒரு அற்புதமான ரகசியத்தை வெளிப்படுத்தியது. ஓம் ஸ்வபிதி ரகசிய விதே வேதாந்த பாஸ்கராய நமஹ.